சகரியா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் அங்கே தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கின்ற ஆசாரியர்கள் அநேகம் இருந்தார். கிட்டத்தட்ட 18,000 லேவியர்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியர் ஊழியத்தை செய்யும்படியாக அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார். சகரியாவும் அவருடைய மனைவியும் எருசலேம் பட்டணத்தில் வாழவில்லை. அவர்கள் எருசலேமுக்கு வெளியே இருந்த ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தம்பதி. தேவ வசனம் அவர்களை குறித்து அறிமுகமாக வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இவர்கள் இருவரும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக நீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதியாய் இருந்தார்கள் என்று லூக்கா நமக்கு அவர்களை குறித்து அறிமுகம் செய்கின்றார். ஆனாலும் இவர்கள் தேவனை உறுதியாக பின்பற்றினாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவு இருந்தது. இவர்கள் இருவருக்கும் பிள்ளை இல்லாமல் இந்த எலிசபெத் என்ற இந்த அருமையான அம்மாவுக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருந்தது. பிள்ளைகள் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுவும் அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில், அதுவும் ஊழியம் செய்கின்ற ஒரு ஆசாரியருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் இல்லை என்றால் எப்பொழுதும் அவர்களுடைய மனதில் ஜனங்கள் யோசிப்பது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் பிள்ளைகள் இருக்கணும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆகையால் தான் லூக்கா இந்த அறிமுகத்தை எழுதும் பொழுது இன்னும் முக்கியமாக இதை விசேஷப்படுத்துகின்றார். சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து பிரியமாக நடந்து நீதியான வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குறைவு காணப்பட்டது என்று லூக்கா இதை குறித்து பேசுகின்றார். சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனை உறுதியாக பின்பற்றினாலும், நாம் தேவனுக்கு முன்பதாகவும் மனிதனுக்கு முன்பதாகவும் நீதியான வாழ்க்கை நடந்தாலும் சில நேரங்களில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் போகலாம். இல்லை நாம் விரும்புகின்ற காரியங்கள் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யாமல் போகலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் பல நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் சில நோக்கங்களுக்காக அனுமதிக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் தற்செயலாக நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. எல்லா காரியங்களையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றார், அனுமதிக்கவும் செய்கின்றார். ஆகையால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்பினது, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராமல் இருந்தால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்காமல் தாமதித்தால் நாம் அதை நிமித்தம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் உற்சாகம் அடைந்து தேவன் என் வாழ்க்கையில் நிச்சயமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருப்பது மிக அவசியம். இதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில். இவர்கள் ஆபிரகாம் சாராளை போல இவர்கள் முதிர்ந்த வயது அடைந்தாலும் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. இவர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் தேவன் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் இந்த குழந்தை பாக்கியத்தை தராமல் இருந்தார். ஆனாலும் இவர்கள் இருவரும் தேவனை உறுதியாக பிடித்து கொண்டு பின்பற்றி கொண்டே இருந்தார்கள். இதுதாங்க ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது, நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நாம் செய்ய வேண்டியது தேவனை உறுதியாக பிடித்து கொள்ளும். தேவனுக்கு முன்பதாகவும் மனிதருக்கு முன்பதாகவும் நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினுடைய உதவியை நாடி நம் வாழ்வது மிக அவசியம். ஏனால் இந்த மாதிரி வாழ்க்கை வாழும் பொழுதுதான் தேவன் கட்டாயம் நிச்சயம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நமக்கு ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். பகிரங்களை தொட்டு சொல்லுங்க, நீங்க பொறுமையா இருங்க, தேவனை உறுதியா பிடித்து கொள்ளுங்க, மீதி எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் நன்மை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். தேவன் அதை செய்வதில் மிக பிரியமாய் இருக்கின்ற தேவன் என்று நான் சொல்லுவேன். சத்துரு நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்தாலும் அதை நன்மையாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகையால் நீங்களும் நானும் தினம் கொன்று நாம் தைரியமாக இருப்பது அவசியம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற தேவன் தீமையை நன்மையாய் ஆக்கின்ற தேவன். மனிதன் நம்மை குறித்து என்ன சொன்னாலும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய திட்டம் கொண்டிருக்கின்றாரோ அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, அதை யாரும் மாற்றவும் முடியாது. ஆகையால் நாம் தேவன் மேல் விசுவாசமாய் இருப்பது மிக அவசியம்.